சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே குமிழங்காடு கிராமத்தில் சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோயிலில் உலக நலன் வேண்டியும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைத்தோங்கவும் சப்தமண்டல ஆதி நாகசக்தி ஞான சுத்தி யாகம் நடந்தது. யாகத்தை தெய்வேந்த அடிகளார் நாகாத்தம்மன் அருள் பெற்று தொடங்கி வைத்தார். ஓம் மகாகுருமண்டல ரூபிண்யே நமஸ்தே. ஓம் மகாத்புத சரித்ராயே நமஸ்தே. ஓம் மகாஞானமுத்ராயே நமஸ்தே. ஓம் வித்யாசக்தியே நமஸ்தே. ஓம் மகாகிரியாசக்தியே நமஸ்தே. ஓம் மகாஞானசக்தியே நமஸ்தே. ஓம் மகாவிதாசே நமஸ்தே. ஓம் மகாகுருமண்டல ரூபிண்யே நமஸ்தே. ஓம் மகாஞானதத்யாயே நமஸ்தே. ஓம் மகாதேவ்யே நமஸ்தே. ஓம் மகாலக்ஷ்மியே நமஸ்தே. ஓம் மகாவீர்யாயே நமஸ்தே. ஓம் மகாபாலாயே நமஸ்தே. ஓம் மகாவித்யை நமஸ்தே. ஓம் மகாகுருவித்யை நமஸ்தே. ஓம் மகாநாகரோவித்யை நமஸ்தே. ஓம் மகாநாகதேவி நமஸ்தே.
ஒரு ராஜநாகம் போல அவருடைய தலை பற்றி ராஜநாகனுடைய வாய் பற்றி
அப்படியே இந்த இடத்துல தீபாவளி எடுத்துக்கோங்கம்மா. அம்மா கையை பிடிச்சிருக்காங்க. தீபாவளி எடுத்துங்க. கவுந்துக்கோங்க. பத்திரகாளியிலே இருந்த இடத்துல தீபாவளி எடுத்துங்க. வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. இருந்த இடத்துல தீபாவளி எடுத்துக்கங்க. பார்த்து பொறுமையா. அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாதி நாகாத்தம்மன் சக்தி ஆலயத்தில் இன்று உலக நன்மைக்காகவும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைக்கணுங்கிற எண்ணத்தில் மிக பிரம்மாண்டமான வேள்வி நடத்தியிருக்கோம். வேள்வியோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சப்தமண்டல ஆதி நாகசக்தி ஞான சுத்த சித்தி ஹோமம். இந்த ஹோமம் எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, அம்பாள் ஜனவரி 30ஆம் தேதி தான் சுயம்பு சூலமாக வெளியில் வந்தாங்க. அந்த வந்த நாளில் உலக நன்மை அடையணும், அதனுடைய சக்தி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த உலக நன்மைக்காக இந்த வேள்வி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வேள்வியில் உலகத்தில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு மிக சிறந்த ஒரு வேள்வி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து விதமான பொருட்கள், தானிய வகைகள், கீரை வகைகள், பூ வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் என அனைத்து விதமான பொருள்களும் இதில் நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அடுத்து விவசாய பொருள்கள், பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் மரத்தில் செஞ்சு யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, எல்லாம் அம்பாளுக்கு நிகர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டுமல்ல, தங்கத்தாலி, பட்டு புடவை, வெள்ளி கொலுசு, நவரத்னம், பவளம், அது மாதிரி எல்லா விதமான பஞ்சலோகம், அனைத்து விதமான பொருளும் அந்த யாகத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் பூர்ணாகதியில். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே உங்கள் காலுக்கு கீழே தான். இந்த எல்லா பொருளையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உலகத்தை நன்மை பெற வைக்கணும், அம்பாளை தேடி வரக்கூடிய மக்களுக்கும் நல்லது நடக்கணும். இந்த யாகத்தால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தில் இந்த சப்தமண்டல வேள்வி பண்ணியிருக்கோம். மிக பிரம்மாண்டமான வேள்விக்கு எவ்வளவோ மக்கள் அம்பாள்கிட்ட அருளாசை வாங்கியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.